வணக்கம் அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே. சுப்ரஜா ஸ்ரீதரன் சுப்ரஜா தர்பாருக்காக இப்பொழுது நான் சொல்லப்போகும் செய்தி பலருக்கு ஆச்சரியத்தையும் கோபத்தையும் இப்படி ஒரு கொடுங்கோலனா என்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தலாம். இது நடந்த உண்மை, இவ்வளவு நாள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த தகவல் எனக்கு தெரிந்தவுடன் எனக்கு தெரிந்த மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஒருவரை, பத்திரிகை ஆசிரியரை சந்தித்தேன். இந்த தகவலை அவரிடம் பகிர்ந்தேன். இதை நீங்கள் உங்கள் பத்திரிகையில் வெளியிட முடியுமா என்று கேட்டேன். அவர் அதிர்ந்து போனார். வேண்டாம், இது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும், என் உயிருக்கும் ஆபத்து, உங்கள் உயிருக்கும் ஆபத்து என்றார். ஆனால் இத்தனை நாள் மனதில் வைத்திருந்த இந்த விஷயத்தை என்னால் வெளியில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சொல்ல வேண்டியது ஒரு பத்திரிகையாளனாகிய என்னுடைய கடமையும் கூட. நான் ஒரு எழுத்தாளன் என்பது அடுத்த விஷயம். ஒரு பிரபல நடிகர் கட்சி ஆரம்பித்து வெகு வேகமாக வளர்கிறார், மிக வேகமாக வளர்கிறார். அம்மையாரிடம் கூட்டு வைக்கிறார், ஜெயிக்கிறார். பெரிய அளவில் அவர் வெற்றியை நாடுவார். அடுத்த முதல்வர் அவர்தான் என்கிற செய்தி எல்லாம் உலாவ ஆரம்பித்து விட்டது. இந்த சமயத்தில் அவருக்கு தொண்டையில் சிறு பிரச்சனை வருகிறது, வோக்கல் கார்டில் சின்ன பிரச்சனை வருகிறது. அவர் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம், அவரும் ஒரு அரசியல்வாதி தான், அவரது கட்சியிலே இருப்பவர், ஒரு சரியான டாக்டரை பாருங்கள் என்றவுடன் அவர் ஒருவர் பெயரை சஜஸ்ட் செய்கிறார். இந்த நடிகர் அவரிடம் ஆப்ரேஷனுக்காக ஒரு தேதியை நிச்சயம் செய்கிறார்கள். அந்த டாக்டர் இன்னொரு பெரிய கட்சி தலைவரின் நண்பர், நெருங்கிய நண்பர். அவர் இந்த தகவலை அவரிடம் சொல்லுகிறார். இந்த கட்சி தலைவர் தனது பிரச்சனைக்காக என்னிடம் ஆப்ரேஷனுக்கு வருகிறார் என்கிறார். அந்த செய்தி காதில் தேன் பாய்ந்தது போல் ஆகிறது அந்த இன்னொரு கட்சி தலைவருக்கு. அவர் சொல்கிறார், நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தருகிறேன், நான் சொல்வதை செய்வாயா என்று கேட்கிறார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் தலைவரே என்கிறார் அவர். எனக்கு பணம் முக்கியம் அல்ல என்கிறார். நீங்கள் சொல்வதற்காகவே நான் இதை செய்வேன் என்கிறார். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்கிறார். நம்மிடம் ஒருவர் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியை உள்வாங்கி மூளையில் உள்ள சமிஞ்சைக்கு அனுப்பும் ஒரு நரம்பு இருக்கிறது. யார் கேள்வி கேட்டாலும் அந்த நரம்பு மூலம் அது மூளைக்கு சென்று பதில் சொல்வார்கள். அந்த நரம்பை குறிப்பாக கண்டுபிடித்து கத்தரித்து விடும்படி சொல்லிவிடுகிறார் அந்த தலைவர். முதலில் டாக்டர் அதிர்கிறார். பின்னால் அவர் சொல்வதை செய்யாமல் இருக்க முடியாது, செய்து விடுகிறார். அதன் பின் அந்த கட்சி தலைவரின் போக்கு, அதாவது ஆபரேஷனுக்கு பிறகு மிகவும் தெளிவாக இருந்த அவரது பேச்சு குளற ஆரம்பித்தது, உளர ஆரம்பித்தார். மேடைகளில் அசிங்கப்பட்டார், பத்திரிகையாளரிடம் அசிங்கப்பட்டார். என்ன நடந்தது, எங்கு தப்பு நடந்தது என்று தெரியாமல் திகைத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மனதை தேற்றினார்கள் வீட்டில் உள்ளவர்கள். என்ன நடந்தது என்ற உண்மை அவர்களுக்கு தெரியாது. கடைசியில் சமீபத்தில் அவர் சிங்கப்பூர் சென்றிருந்த போது ஒரு டாக்டர் அவரை பரிசோதனை செய்யும் போது அந்த விஷயத்தை கண்டுபிடித்து விட்டார். அதை முழுவதும் சரி செய்ய முடியாது, விஞ்ஞானத்தில் மருத்துவத்தில் சாத்தியமில்லை, ஆனால் ஓரளவு சரி செய்ய முடியும் என்றவுடன் அதை சரி செய்து விட்டார். இப்பொழுது அந்த தலைவர் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறார், தெளிவாக பதிலளிக்கிறார். இது போன்ற ஒரு கொடிய செயலை செய்ய ஒரு மனிதனால், ஒரு கட்சி தலைவனால் சக அரசியல்வாதிக்கு எப்படி செய்ய முடியும் என்பது என் மனதை நெடுநாளாக உறுத்தி கொண்டிருந்தது. இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இருவரும் யார் என்பது உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். அப்படியெல்லாமா ஆட்சியின் மீது ஒருவன் ஒருவன் மீது வஞ்சம் கொள்ள முடியும்?
ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள, ஆட்சியில் ஏற, பதவியில் ஏற, நாற்காலியில் உட்கார, பணத்தை சம்பாதிக்க கண்ணை மூடினால் சட்டை பையில் இருக்கும் காகிதம் கூட வராதே. மிகவும் கொடூரமான செயல் அல்லவா அது? என் மனதை அரித்து கொண்டிருந்த, உறுத்தி கொண்டிருந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். அவர்கள் ஒரு சீட்டு கூட வரக்கூடாது என்பதே என் கோரிக்கை. அன்பு நண்பன் சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. நன்றி, வணக்கம்.